வணக்கம் நண்பர்களே. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டே வைப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாங்க இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா? தன்மொழி தன்னாடு தன் மக்கள் என பாடிய கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதிதாசன். புது கவிதையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. நா. பிச்சமூர்த்தி. தேர்ட் ஒன் பாருங்கள். பெட்டிக்கடை நாராயணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. பாருங்கள் ஃபோர்த் ஒன். 24 கவிஞர்களால் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்ட புது கவிதைகளை தொகுப்பாக கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. புது குறள்கள். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 1970 வெளிவந்த டேஸ் எனும் இதழ் ஞானக்கூத்தன், கலாப்பி, ரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்திய இதழ் எதுன்னு கேட்குறாங்க. கசட தபர. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். வானம்பாடி இதழ் வெளிவந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1971. இம்பார்ட்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். டைம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது, இருந்தாலும் ரிவைஸ் பண்ணுங்கள். செவன்த் ஒன் பாருங்கள். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. உவமை. எய்த் ஒன். உவமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றே என கருதுமாறு செறிவுறு அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. உருவகம். உவமை உருவகத்திலலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நைன்த் ஒன் பாருங்கள். உவமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில் தான் தோன்றுகிறது அப்படின்னா படிமம். 10th ஒன் பாருங்கள். ஒரு சொல் இரு பொருள்பட வருவது ஸ்லேடை. 11th ஒன். படிப்பவர் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இருண்மை. 12th ஒன். ஹைக்கூ கவிதையின் வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஹைக்கூ கவிதை எத்தனை வரிகளால் ஆனது? 3. அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து எழுதப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரியோ. டேஸ் கவிதை 5 அடிகளை கொண்டிருக்கும். லிமரிக். ஹைக்கூ கவிதையின் 3 அடி எல்லையையும் லிமரிக் கவிதையின் இயைபையும் கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. லிமரைக்கூ. தமிழில் முதலில் லிமரைக்கூ எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஈரோடு தமிழன்பன். 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து கவிதை உருவானது எதுன்னு கேட்குறாங்க. ஹைக்கூ. 19 பாருங்கள். ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம். இக்கவிதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா வைரமுத்து. 20 பாருங்கள். ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. நாட்டார் பாடல்கள். 21. அழகிய சொக்கநாதர் டேஸ் பாடுவதில் வல்லவர். சிலேடை பாடல். 22 பாருங்கள். வெள்ளை பறவை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீனிவாச ராகவன். 23 பாருங்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல் சாகித்ய அகாதமியின் பரிசை பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1978. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசை சிற்பி பாலசுப்ரமணியம் பெற்ற ஆண்டு எது? 2002. இது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசை பெற்றவங்க யாருன்னு கேட்டாக்க பாலசுப்ரமணியம் நம்ம டிக் பண்ணணும். எந்த ஆண்டுன்னு கேட்டாக்க 2002. இதிலே 2 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. 25 பாருங்கள். கையொப்பம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசை புவியரசு பெற்ற ஆண்டு 2009. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாம் நல்லாவே எழுத முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.